சிவபெருமானோட தனித்துவமே என்னன்னா, தன்னுடைய எல்லா பக்தர்களோட மனசுலையும் ஒரே மாதிரியான எண்ணத்தை தோற்றுவிக்கிறது தான். பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொண்டு அவரை என்ன பாட வச்சாரோ அதே மாதிரி தான் நம்மளையும் ஆட்கொண்டு இருக்காரு அண்ணாமலையார். அது என்னன்னா, திருவண்ணாமலையில் பாடின திரு அம்மானையில் அண்ணாமலையாரோட கருணையை பற்றி சொல்கிறாரு. வானத்திலிருந்து வந்த தேவர்களும் சரி, அடிமுடி காண முடியாத நின்ன பிரம்மனும் திருமாலும் சரி, தேவர்களுக்கு அரசனான இந்திரனும் சரி, உன்னை நினச்சி காட்டில் தம் மேலே புற்றி எழுறது கூட தெரியாத அளவுக்கு உன்னை பார்க்கணுன்னு தவ இருக்கிறவங்களும் சரி, அப்பேற்பட்டவங்களுக்கு கூட எளிதாக உன்னை உணர்கிற பாக்கியத்தை கொடுக்காத நீ, நாயை போல இருக்கிற என்னை போய் ஒரு தாயை போல கருணை காட்டி என்னை தலையில் தடவி அருளின, அப்பேற்பட்ட உன்னுடைய அருளானது தேனை போல இனிமை உடையது, அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடிகளை நினச்சி பாடுற சிவபெருமானேன்னு சொல்கிறாரு. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.